டேய் லேபர்ஸ், என்னடா அலேக தூக்கி வெளியே கொட்டுறீங்க? ஐ ஆம் இன் தி ஹோட்டல் ஆஃப் தி ஆபரேஷன் மேனேஜர். கது தரங்கடா. முடியாது குழந்தை. என்னைக்கு நீ வேலையில சேர்ந்தியோ அன்னையில இருந்து இந்த ஹோட்டல்ல விலகாம போச்சு. இந்த ஹோட்டல்ல தான் நீ வெளியே போறத விமர்சனம் போறக்கன்னு முதலாளி தான் உனக்கு வெளியே போட சொன்னாரு. ஷப்பா. முதலாளி வணக்கம். பின்னாடி வழியா வந்து முன்னாடி நிக்கிறேன். ஓஹோன்னு ஓடி இருந்த உங்களுடைய ஹோட்டல் என்னால் தான் ஒன்றும் இல்லாமல் ஆச்சுன்ற உங்களுடைய கோபமும் வருத்தமும் நியாயமானது. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? காசை எண்ணி உன் கட்ட வரல காப்பு காய்க்கிற அளவுக்கு இந்த ஹோட்டலை டெவலப் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்குள்ள எப்படி அவசரப்படுறீங்க? நீ கயட்டி மாட்டினதெல்லாம் போதும், முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு வெளில போ. முதலாளி, என் கருணாக்கா மறந்துட்டீங்களா? யாருமே இல்லாம வீட்டுல தனியா இருக்கிறவங்க ரெண்டாவது பொண்டாட்டி எதிர் வீட்டு காரணோட டென்டல் படிக்கிறவங்க பொண்ணு எவனையாவது லவ் பண்ணி மென்டல் ஆகி. ஐயோ சிவக்குழந்தை, வேணாம் வேணாம், உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். கடல்ல போட்ட உப்பா நினைச்சுக்கிறேன். இந்த உன் சம்பள படம். இன்னைக்கு நான் லீவு. ஏன்? வாங்கின சம்பள படத்தை வச்சுக்கிட்டு குடிச்சு கும்மால் அடிக்க போறியா? முதலாளி, நான் ஒரு டீ காப்பி கூட குடிக்காத டீ டோட்டல்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சம்பள நாள், என் நண்பனுடைய நாள். அடிச்சுக்கா அடிச்சும் அடிச்சுக்கா. சிவகுழந்தை, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? 30 நாள் தாண்டா ஆச்சு. காஸ்ட்லியான ஷூ, கருப்பு கண்ணாடி, கழுத்துல டை, கோட்டு, சூட்டு, உடம்பு மார்க்கு ஜட்டி வேற. உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம வக்கத்து நடு தெருவில் நின்னப்ப என் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான். நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த 50 ரூபா திருடி கொடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக பென்ஷன் வாங்குற பெருசு மாதிரி மாசம் நான் 1ஆம் தேதி டான்னு வந்து என் சம்பள பணத்துக்கெல்லாம் சாம்பிராணி புகை போட்டு சாயங்காலம் 6 மணிக்கு நீ திருப்தியா திரும்பி போகும்போது வெறும் கையால டாட்டா காட்டுற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பியே, அதை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போதுடா. மச்சா, நானும் இதை சொல்லி காட்டுறதா சொல்லடா. ஸ்ரீதேவியை சின்ன வயசுல பார்த்தா எப்படி இருக்கும்? விரல சப்பிட்டு இருந்திருக்கோம். குறும்பு. அது இல்லை மச்சான், அம்மா சொன்னாங்க என் ஜாதகப்படி என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை ஒரே நாளில் 3 தடவை வேற வேற இடத்துல வச்சு யதார்த்தமாக பார்த்துட்டேன்னா அவள் தான் என் லைஃபு, அவள் தான் என் ஒய்ஃபுன்னு. என் மனசுக்கு பிடிச்ச அந்த ஏஞ்சலை 2 தடவை பார்த்துட்டேன். இன்னைக்குள்ள 3ஆவது தடவையும் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என் ஒய்ஃப் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. வா மச்சான், போய் தேடலாமா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எங்கே தங்கியிருக்கணும் அவனுக்கு தெரியாது. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வழக்கமான செய்முறையை செஞ்சு ஈவினிங் 6 மணிக்குள்ளே தஞ்சாவூருக்கு பேக்கப் பண்ண வேண்டியதுதான். நான் பார்த்தா முகம் இன்றை காதல் தினம் குளிரிதை falling in love. நீ பார்த்த காணம் என் மனதில் ரணம் நெஞ்ச வலிக்குதை burning in love. இது ஓகேவா? டேய், இதில் பாரு. டேய், ட்ரெண்டியா இல்லடா போடாங்க. டேய் குழந்தை, என்னடா கோச்சிக்கிட்டியா? பின்ன நான் உனக்காக கஷ்டப்பட்டு கடையாக போய் சட்டையை பார்த்துட்டு இருந்தா நீ கண்ணாடி ஓட்ட வழியா அந்த பொண்ணை தேடிட்டு இருக்க. இல்லை மச்சான், நான் ட்ரெஸ் தான்டா தேடினேன். எங்கடா ட்ரெஸ் எங்க? இதோ. இல்லை மச்சான், போக மாட்டேன், நான் ஊருக்கு போக மாட்டேன். என்னடா இது, குளிக்க போகிற குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? திரும்ப இங்கே பார், யதார்த்தமாக நீ அந்த பொண்ணை பார்த்தாதான் அவன் உனக்கு கிடைப்பான அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. நீ ஒரு லக்கி கைடா. நீ போகிற பஸ்ஸில் எதிர் சீட்லையோ பக்கத்து சீட்லையோ முன் சீட்லையோ அந்த பொண்ணு உட்காரலாம். இல்லை நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்பில் ஏறணும் பக்கத்துல வந்து உட்காரலாம். அப்புறம் ஒன்றா உட்காந்து உரசிக்கிட்டே போகலாம். ஆமாவா? ஆமா, வா. அது யாரு சிவக்குழந்தை? ஃப்ரெண்டா? நாயரே, நாங்கள் 2 பேரும் சட்டையை மாற்றி போடுற சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஜட்டியை மாற்றி போடுற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எதுக்கு நீ மூக்கு சிந்துற? கேரளாவில் എനിക്കും ഉണ്ട് இப்படி ஒரு ஃப்ரெண்டு. இப்போதான் தெரியுது நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தானு. போயா. டேய், காசு கொடுறா. என்கிட்ட வேற காசு இல்லடா. நீ ஏன் டீ டோட்டலரு, உனக்கு எதுக்குடா பாக்கெட்டில் பணம்? இந்தா 10 ரூபா கொடு. ஃப்ரெண்டே, வேண்டாம், சிவக்குழந்தைக்கு எந்த எல்லா கடையிலும் அக்கௌண்ட் உண்டு, நான் எழுதிக்கோலாம். பாத்தியா, இந்த 10 ரூபாய் உனக்கு பாய் சொல்லிட்டு போகுது. மொத்தத்தையும் வச்சுட்டு போயிட்டானே. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்?
ஃப்ரெண்டுன்னு பார்த்தா கையில் இருக்க மொத்த காசு அப்படி வந்து பிராஞ்சிட்டு போற 30 நாள் கஷ்டப்பட்டு கருணாக்குன்னு சொல்லி சம்பாதிக்கிற மொத்த காசையும் ஒரே நாள் வந்து ஆட்டை போட்டு போறோம். ஒன்ன பாடாப்படுத்திட்டு போனவோம் ஃப்ரெண்ட் மேல உள்ள கோவத்தை ஏதோ ஒரு விதத்துல வெளிப்படுத்தலன்னா உனக்கு பிபி வந்துடும், சுகர் வந்துடும். என்ன கெஞ்சி கேட்டதுனால தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். பிச்சைக்கார காசு 100 ரூபாயை கொடுத்துட்டு என் காது வலிக்கிற அளவுக்கு திட்டுற. கொஞ்சம் விட்டா எனக்கு பிபி சுகர் வந்துடும் போல இருக்கு. இந்த ஆட்டத்துக்கே நான் வரேன். டேய் அழகிய மணவாளா, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கடா. பாதி ரிலாக்ஸ் ஆயிட்டேன். இன்னும் 4 வார்த்தை இவனை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டுனா நார்மல் ஆயிடுவேன். கொஞ்சம் பொறுத்துக்கடா செல்லம். டேய் திருப்தியா திட்ட கூட விட மாட்டானுங்களே. என்ன மச்சான் ஷாக் ஆயிட்டியா? நீ சொல்லாட்டி ஒரு ரூமை கண்டுபிடிச்சு எப்படி உன்னை சர்ப்ரைஸ் பண்ண பாத்தியா? ஏன் மச்சான், நான் பிரிஞ்சு போன சோகம் தாங்காம ஏன் மாஸ்க இன்னொருத்தனுக்கு மாட்டி விட்டு அவனை கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டு இருக்கியே. கண்டிப்பா சொல்றேன்டா, நம்ம நட்பை கூடி சீக்கிரம் 8ஆம் வகுப்பு புக்ல பாடமா சேர்த்துருவாங்கடா. உள்ள பாசத்தையும் வெள்ள வேஷத்தையும் வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி மங்காத்தா விளையாடுற? என்ன இப்படி ஓரமா இருந்துட்டு போனா இருந்துட்டு போறேன். இதுக்கு போய் ஏண்டா அவசரத்துல செஞ்ச அண்டா மாதிரி இருக்கா இவனுக்கு போய் என் மாஸ்க போட்டு விட்டு ஏன் மச்சான் நம்ம நட்பை அசிங்கப்படுத்துற? அது அவசரத்துல செஞ்ச அண்டான்னு கலாச்சிட்டேன்ல, அதான் கோச்சு. நிறுத்து. எப்படி டீ கடை நாயர் ஏன் நட்பு போய்? ஆமா, நீ சொன்னதை நம்பி தானே அந்த பஸ்ல ஏறினேன். அவன் அந்த பஸ்ல ஏறவே இல்லையே. என் ஆள் இங்க விட்டுட்டு தஞ்சாவூர்ல போய் தனியா தாடி வளர்க்க சொல்றியா? நீ தனியா வளர்ப்பியோ, ஒரு 4 பேரை சேர்த்து வச்சுட்டு வளர்ப்பியோ? இப்போ என்ன பண்ண சொல்ற? மச்சான் இன்னைக்கு இங்க நைட்டு 12 மணி வரைக்கும்டா. அதுக்கு இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்குள்ள 3 தடவை பார்த்துருவேன். நம்பிக்கை இருக்குடா. வாடா ப்ளீஸ்டா. ஓ ஆர்த்திருக்காடா, ஒழுங்கா காய் வை. டேய் ஏந்துடா, வேலை நடத்துனடா விளையாட்டு. இல்லாத வேலை எங்க இருந்து பாக்குறது? அரைச்ச மாவா இட்லி ஊத்தியாச்சு. அப்ப இட்லியை ஊற வச்சு மாவா அற. அப்ப அந்த மாவை என்ன பண்றது? யாரா அவன் ஏன் கவுண்டர் என்கவுண்டர் பண்றது? நான் தான். ஐயோ இவனா, இவன் எப்படி இங்க வந்தான்? டேய் நீ ஊருக்கு போல, நீ எப்படி இங்க? யாரு இந்த அட்ரஸ் சொன்னதா? சில்டா மச்சான், நீ பயந்த மாதிரி ரம்யா யாரையும் லவ் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யார் சொன்னா? ரம்யாவே சொன்னா. ஓ நைஸ். அப்ப இதுக்கப்புறம் தஞ்சாவூர் போக மாட்டேன், என் கூடயே தங்கிடுவேன். தங்கித்தானே ஆகணும். அவளை ஃபாலோ பண்றதுக்கு என் பைக்கை கொடுத்து நானே பெட்ரோலும் போடணும். போட்டுத்தானே ஆகணும். நீ விடிய விடிய பேச உன் போனுக்கு நான் டாப் அப் பண்ணணும். பண்ணித்தானே ஆகணும். நாளைக்கு நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்தா அதுக்கு நான் தான் செலவு பண்ணி ஆகணும். சொல்றா, பண்ணித்தானே ஆகணும். பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. என்னடா என்னமோ பேசுற? இந்த மாதிரி நீ லவ் பண்ணு, ஃபாலோ பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அதெல்லாம் உன் காசுல பண்ணு. இன்னும் வேணா 1000 ரூபாய் கடை வாங்கி தரேன். தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரூம் வேணும், சீக்கிரம். அதோ வாங்க, உடனே கொடுத்துடலாம். சிங்கிளா சார்? டபுள். டபுள் அர்ஜென்ட்டா? காலில் மெட்டி இல்லை, என்ன பண்றான்? கழுத்தில் புது தாலி, ஆனால் நெத்தியில் குங்குமம் இல்லை. மண்டையை மறைக்கிற அளவுக்கு மல்லிப்பூ. பா, இது லோ இப்பு இல்லை, லோ இப்பு. சார் கொஞ்சம் எப்படி வாங்க. ஏண்டா ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ணதுன்னா பாலடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா? பிஸ்னஸ் சென்டர். அவதான் சார் கூட்டு வந்தா. 2.5 ஸ்டார் ஹோட்டல்ன்ற மரியாதை இருக்கா? நீ ஏன் நிற்கிற? ஓ உனக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன யாரையுமே காணோம்? எஸ் சார், வாட் யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்டா? நீ யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்? சிங்கிளா டபுளா? டபுள். வெயிட். காலில் மெட்டி இருக்கு, கழுத்தில் தாலி இல்லை, நெத்தியில் குங்குமம் இல்லை, அதே அளவுக்கு மல்லிகைப்பூ. பா, தேங்க்ஸ். யோ சில்க் செட்டா?
ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்றதுக்கு என்ன பாழடைஞ்ச பஸ் ஸ்டாண்டா? இட் இஸ் a business center. ஒண்ணு என்ன காரியம் பண்ற? இவரு தான்டா ஹோட்டல் ஓனரு. ஓனரா இருந்தா ஐட்டத்தை கூட்டு வரலாமா? டேய் அதோட செகண்ட் சேனல்டா. ஐயோ முதலாளி மன்னிச்சிடுங்க, பத்திரப்படம் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன், அந்த கேப்ல இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்து போச்சு. ரவுண்ட்ஸ் போய் முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு வெளில போ. முதலாளி படுத்துறானே. நீ யாருப்பா? முதலாளி நான் சொல்ல ஒருத்தன் ஊர் இருந்தால் கரைச்சி ஒன்னையே ஹேண்டல் வித் கேர். ஒன்னையே டார்ச்சர் பண்ண ஒருத்தன் இருக்கானா? தம்பி நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? முதலாளி யார் இவனா? ஓபி அடிச்சுன்னா ஹாப்பியா சுத்துறவன், இவனுக்கு போய் வேலையா? நீ லவ் பண்ணு, ஃபாலோ பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அதெல்லாம் உன் காசுல பண்ணு. முதலாளி உங்க கையால சம்பள கவரை வாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். வாரே வா, என்ன பணிவு என்ன பணிவு. யூ ஆர் அப்பாயிண்டட். ஆல் தி பெஸ்ட் முதலாளி. என்னப்பா சொல்ற? ஹலோ ஆமாம்மா உண்மையாக தான் சொல்கிறேன். என் கூட வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன், என் கூட தங்க வச்சுக்கிறேன், பால்வாடி ஸ்கூல் ஆயா மாதிரி அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஐயோ எனக்கு அவனை பத்திலாம் கவலையே இல்லப்பா. உன்னை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. மா சரி நான் அப்புறமா பேசுறேன். சின்ன கத்தி. டேய் 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 என்னால அவங்ககிட்ட போய் உயிர் பிச்சை எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. உனக்கு உன் உசுறு மேல ஆசை இருந்ததுன்னா நீ எப்படியா அவங்ககிட்ட கெஞ்சி அவனை இங்க இருந்து போக வை. என்னடா இது புது ட்ரெண்டா இருக்கு? அண்ணா அண்ணா பேபி என்ன விட்டுருங்கண்ணே. டேய் கெஞ்ச வேண்டியது ஏன்ட்டலடா அவங்கிட்ட. ஸ்கார்பியோ அண்ணே ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வச்சிடாதீங்கண்ணே, அப்புறம் உங்க தம்பி கூட பார்க்க முடியாதுண்ணே. தயவு செஞ்சு அங்கே நில்லுங்கண்ணே. நீ ஓடி போயிடு, அவனை நான் போட்டே ஆகணும். அண்ணே அவனா ஃபிகரானே, அதான் நின்றுட்டார்ல. அந்த வெங்காயம் எறிகிற கத்தி கொஞ்சம் எடுத்துருங்களேன், கண்ணி எரியுது. வேணா பேபி. மொட்டை தலையா அப்பவே சொன்ன போடான்னு கேட்டியா? இப்ப பாரு அவங்க ஆளுங்களாம் வந்துட்டாங்க, கையில வர பெரிய பெரிய கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க. அண்ணே இது என்ன தலையா இல்ல இலையா? ஆளுக்கு அறுக்கிறதுக்கு கத்திய வைக்கிறீங்க. பேபி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து சோட தம்பியோட பார்க்க முடியாது, தயவு செஞ்சாங்க நிலையில. அண்ணா அதான் அண்ணன் நின்றுட்டாரு, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்களேன். டயர் பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. சிவகுழந்தைக்கு எப்படி ஆகி போச்சு? நீ நம்ம நிலமை. டேய் பேண்ட் அயன் பண்ணி வந்துருச்சு, போய் போட்டு வா கிளம்பலாம். டேய் என்னடாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க? அண்ணன் கழுத்துல 2 பேரு மாறி மாறி கத்திய வச்சு மரண பயத்தை காட்டிட்டாங்க. என்னது? ஐயோ இந்த கத்தி யாரா அது? எவனா என் நண்பன் கட்டில கத்தி வச்சது? சொல்லுங்கடா. அவன் தலையை வெட்டி நாயர் கடல்ல திருஷ்டி பொம்மையை தொங்க விடுறேன். சொல்லுங்கடா சொல்ற. நாயரே நான் தான் சொன்னேன்ல எனக்கு வெங்காயம் நல்லா வெட்ட தெரியும்னு. வெங்காயம் கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்கும் போது வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். என்னை கட்டிக்க போறவ ரொம்ப லக்கி கேர்ல்ல. சண்டே அதுமா இந்நேரத்துக்கு எங்க போறாளுங்க? எங்க போனா என்ன, ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. அவங்கள உடனே போட்டு ஆகணும். போடுவோம். நாயரே போண்டா எத்தனை மணிக்கு போடுவீங்க? 4 மணிக்கு போடுவோம். பாத்தியா போண்டாவே டைம் பார்த்து தான் போடுறாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவனுங்க டைம் பார்த்து போட்டுடலாம். என்னடா எப்படி இருக்க? நீயாவது வந்து இந்த ஹோட்டலில் தங்கக்கூடாதா? ஐயோ லேட் ஆயிடுச்சு, எப்படியா சமாளிப்போம். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு வரதா? என்ன மிஸ்டர் சிவக்குழந்து, 2.5 ஸ்டார் ஹோட்டலோட ஆபரேஷன் மேனேஜர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பால்வாடி ஸ்கூல் பாப்பா மாதிரி டாக்கிங் டாமோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஷேமா இல்ல? அதே 2.5 ஸ்டார் ஹோட்டலோட அசிஸ்டன்ட் ஆபரேஷன் மேனேஜர்ன்ற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம 1/2 மணி நேரம் லேட்டா வரைய உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. வாடாத ஹோட்டலுக்கு 9 மேனேஜர். எக்ஸ்கியூஸ் மீ, ரிலாக்ஸ் பண்ண ரூம் கிடைக்குமா? மச்சான் கெஸ்ட். நமஸ்தே எஸ் சார், ஹவ் கேன் ஹெல்ப் யூ சார்? ஃபேமிலியோட வந்திருக்கேன், சிங்கிள் பெட்ரூம் கொடுத்தா போதும். உங்க பேரும் அட்ரஸ் எழுதுங்க சார். 12 hours செக் அவுட்டா 24 hours செக் அவுட்டா சார்? ஒன்லி 2 hours. ஒன்லி 2 hours-ஆ?
குழந்தைக்கெல்லாம் இறங்கிட்டான். என்ன மச்சான், ஃபேமிலி தானே? பாம் ஸ்குவாட் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தனால சின்னதாக கன்ஃபியூஷன் இருக்கு. பேசாம ஐட்டமா இல்லைன்னு அவங்ககிட்ட கேட்டுருவோமா? கஸ்டமர்கிட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது, தப்பு. என்னடா பண்ணலாம்? இரு, இப்போ பிடிக்கிறேன். ஃபேமிலி இங்கன்னா கொட்டா கட்டி ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துறோம். யோ போய் போ, தவடாலாம் தொங்கி போயிருது இந்த வயசு ஜல்சா. ஆசம். டே தவறி போய் கூட ஒரு தப்பான ஆள் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இப்படி விஞ்ஞானி மாதிரி ஆராய்ச்சி பண்றியே. நீ இருந்தும் எப்படி அந்த ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆச்சு? நான் திருச்சிக்கு வந்த புதுசுல ஒரு வேளை சோத்துக்கே தெருவில் உருண்டு பிறந்துட்டு இருந்தேன். தெரியும். ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா 50 பிச்சைக்காரங்களை அன்னதானம் போறதா வேண்டிக்கிட்டேன். இந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைச்சது. உடனே 50 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு அன்னதானமும் போட்டேன். ஓஹோன்னு ஓடி இந்த ஹோட்டல் உடனே படுத்துக்கிச்சு. நீ பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் போட்டதுக்கும் இந்த ஹோட்டல் பிசினஸ் டவுன் ஆனதுக்கும் என்னடா சம்பந்தம்? நான் பிச்சைக்காரங்க அன்னதானம் போட்டதே இந்த ஹோட்டல்ல தானே. Go inside, go inside. Oh God, what is this? Oh, businessman, come inside, come inside. This is lousy. Come. No. Welcome to 2.5 star hotel. 2.5 star hotel in the Pichkaran Sapta Hotel. No, we can't. டேய் மச்சான், அன்னதானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னுவாங்க. நீ பாவத்தை சுமந்து நிக்கிறியடா. 2.5 star hotel? இது பிச்சைக்காரன் சாப்பிட்ட ஹோட்டல்? நிறுத்துறா. இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல, சிந்திக்க வேண்டிய நேரம். மைண்ட் இட். விடுங்க சார், நான் வரமாட்டேன் சார். 100 தடவை மேல கேட்டேன். என்னைய சார் கூட்டு வந்தீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் 200 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் ஐயாட்ட போய் பேசு. சார் ஸ்டேஷன்ற வார்த்தை இருக்கிறதுனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கூட போக மாட்டேன் சார். அப்படிப்பட்ட என்ன உங்க ஆளுங்க குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். இந்த விஷயம் மட்டும் என் நண்பர் சிவகுழந்தைக்கு தெரிஞ்சா துண்டான பள்ளி வால் மாதிரி அப்படியே துடிச்சு போயிடுவான் சார். என்ன விடுங்க சார். என்ன மட்டும் நீங்க ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்த விஷயம் நண்பர் சத்யாக்கு தெரிஞ்சது உரம் இருந்த குழந்தை மாதிரி வீலுன்னு கத்தி கதறிடுவான் சார். விடுங்க சார். எதுவா இருந்தாலும் ஐயாட்ட பேசு. போ. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? போலீஸ் என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க? டேய் அபாண்டமா பழி சுமத்தாதடா. நரம்பு தளர்ச்சியா நடக்கிற அந்த கால் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. டேய் இடம் பொருள் சேவல் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா வணக்கம். நாங்கள் நல்லவங்க. நாங்கள் யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல. போகிற இடமும் தெரியாமல் வர தட்டமும் தெரியாமல் பூ போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தொப்பியை மோந்து பார்த்து நிறுத்திட்டு எங்கள் மூஞ்ச உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா. ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலையா. டேய் தலைப்பா கட்டு தலையா, நீயா எஸ்ஐ? அடச்ச இவனை போய் கையெடுத்து கும்பிட்டோம்டா. இந்த கடப்படைஞ்சு கை ஏதாவது பண்ணியே ஆகணும். காசி ராமேஸ்வரம் தான் போனோம். டேய் கடல் இங்க இருக்கு, இங்கே கையை கழுவி பாவத்தெல்லாம் கரைடா. அப்பா இப்பதான்டா ஊற வச்ச துணி துவைச்சா மாதிரி நிம்மதியா இருக்கு. டேய் நானே பெரிய நடிகண்டா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். என்கிட்ட அவங்க ஆக்ட் விடுறீங்களா? அதான் பார்த்தேனே, ஐயா மன்னிச்சிருங்கயான்னு. நான் இப்போ தஞ்சாவூர் தங்காதுரை இல்லடா, தமிழ்நாடு காவல்துறை. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண டார்ச்சர்லாம் சேர்த்து வச்சு உங்க டவுசர் அவுக்க போறேன்டா. இந்த சத்யாவை சாரா பிழிஞ்சு இந்த குழந்தை கிள்ளல. என்ன மச்சான் இவன் சாரு குழந்தை நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு இருக்கா? ஞாயிறு பயில்ஸுக்கு மருந்து தருவானா கேளு. வா கண்டுபிடிக்கிறானா பார்க்கலாம். ஏய் வெளியில வாடா. கடை கண்டுபிடிச்சாடா, போலீஸ் தான்டா. டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க தலப்பா கட்டுங்க. இந்த தபாங் துபாங் வேலையெல்லாம் யார் கட்டி வச்சுட்டு மாட்டிக்காம லஞ்சம் வாங்குறது எப்படின்னு ஒரு புக் வந்திருக்கு. அதை வாங்கி படிச்சுட்டு கல்லா கட்டுற வழியை பாரு. எப்பெல்லாம் எங்களுக்கு பேக்கெட் பண்ணி வேணுமோ வந்து வாங்கிட்டு போறோம். என்னடா முறைக்கிற? அவன் மொழியே அப்படிதான்டா. பாப்பலாம்.